என் பேர் பிந்தியா, நான் ஊட்டிலேருந்து வந்திருக்கேன். ஹாய், ஐ எம் சிவதர்ஷினி, நான் திருமலைவாயிலேருந்து வரேன். ஐ எம் செல்வி, நான் திண்டிவனத்துலேருந்து வரேன். என் பேர் நித்யா, நித்யலக்ஷ்மி. ஹாய், ஐ எம் பிரியா ஃப்ரம் காஞ்சிபுரம். ஹாய், என் பேர் ஜோதி, நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். ஹாய், என்னோட நேம் ஷஃபியா, நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். ஹாய், ஐ எம் சிந்து, நான் தண்டார்பேட்லேருந்து வரேன். நிறைய ப்ளஷ் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலாக நானும் என் சிஸ்டர் தான் இதில் ஜாயின் பண்ணலான்னு இருந்தோம். என் சிஸ்டர் வந்து ஒரு 1 இயர்க்கு மேலே மேமோட இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு இருந்தேன். ஐ ஜஸ்ட் கேம், அங்கே ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கலான்னு வந்தேன். ஸோ டே பை டே என்னுடைய கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நான் 6 இயர்ஸாக திண்டிவனத்தில் பார்லர் நடத்திட்டுருக்கேன். இங்கே வந்தப்பறம் தான் தெரியும் மேக்கப்பில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, மேக்கப்போட ப்ராடக்ட் எப்படி இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணணுன்றதை மேம் கற்றுக் கொடுத்து தான் தெரியும். ப்ளஷில் வந்துட்டு படிக்கிறதுக்காக 18 days கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து 4th batch. ஏதாவது ஒரு பேஷன் நமக்கு வந்துட்டு இருக்கணும், அதில் வந்து நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும்பொழுது மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் வந்துட்டு சேர்ந்து நல்லா படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. சென்னையில் இவ்வளோ நல்லா சொல்லிக் கொடுக்குற ஒருத்தவங்க இருக்காங்க, அதுவும் சந்தோஷி மேம் அப்படின்னோடனே அவ்வளோதான். ப்ளஸ் அந்த பேர் தெரிஞ்சோடனே ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே எங்கெங்கெல்லாம் அவங்களோட பேஜஸ் இருக்குது எல்லாமே ஓப்பன் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு எப்படிலாம் அவங்க பண்ணுறாங்க அப்படிலாம் பார்க்க எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. தட் ஐ கேன் ஆல்சோ டூ மேக்கப் அண்ட் ஆல்சோ த ஹேர் ஸ்டைலிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் சொல்லித்தராங்க அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ், advanced hairstyles சொல்லி கொடுக்குறாங்க and different types of makeups and all types of makeups and the brands வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு 14th டே எனக்கு இருக்க கான்ஃபிடென்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஸ்கின் கொடுத்தாலும் என்னால் 100% ரிசல்ட் காட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் விட்லிகோ ஸ்கின், ஓப்பன் போர் ஸ்கின், டார்க் ஸ்கின் எக்ஸெட்ரா. ஹெச்டி மேக்கப் வந்து எனக்கு கற்றுக்கணுன்றது ஒரு 2 இயர்ஸோட ட்ரீம் அது. ஸோ அது எங்கே நல்லா சொல்லி தருவாங்க, எங்கே நல்லா படிக்கலாம், நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன், பாம்பே நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன். பட் ஆனால் மேமோட பேஜை பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து அதில் கொஞ்சம் சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் அந்த ஹேர் ஸ்டைல் அந்த மிக்சிங் இருந்துச்சு. ஸோ அந்த ஹேர் ஸ்டைலில் இன்ஸ்பயர் ஆகி தான் மேம் வந்து இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ண வந்தேன். ஸோ மேக் ஏர் ப்ரஷ் அண்ட் பாபி ப்ரௌன் ஏர் ப்ரஷ் இங்கே எங்கேயும் கிடையாது. பட் ஒன்லி இன் ப்ளஷ் எங்களுக்கு வந்து மேக் ஏர் ப்ரஷ் அண்ட் பாபி ப்ரௌன் ஏர் ப்ரஷ் டெக்னிக்ஸ் கற்றுக் கொடுத்தாங்க. அதுவும் எங்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் வி ஆர் ஏபிள் டு டூ இட். அவங்க அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய கொடுக்குறாங்க. டெய்லி வந்து டிஃப்ரெண்ட்டான செலிப்ரிட்டிஸ் வராங்க, அவங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அதிலலாம் எப்படி ஒர்க் பண்ணணுன்றதை வந்து எங்களுக்கு நிறைய சொல்லித்தராங்க. டே பை டே இதனால் எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் எங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. இது ஒருத்தவங்களுக்கும் அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ட் வந்து எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாரோட கான்ஃபிடென்ஸ் லெவலும் ஹை ஆகுது. ரொம்ப நம்பிக்கையோடையும் தன்னம்பிக்கையோடையும் போய் எல்லாருமே வெளியில் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஹேர் பொறுத்த வரைக்கும் ப்ளஷில் மட்டும்தான் இது பேசிக்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஹேர் ஸ்டைல் வரைக்கும் டீச் பண்ணுறது சந்தோஷி மேம் மட்டும்தான். 18 டேஸில் எப்படி நம்ம பேசிக்ஸ், அட்வான்ஸ், ஏர் ப்ரஷ் எல்லாமே நம்ம கற்றுக்க முடியும்னு. பட் முடியும், ஏன்னா அவங்க அந்த டெக்னிக்ஸ் அவங்க சொல்லி கொடுத்தாலே அதை வச்சு நம்ம க்ரியேட்டிவாக ஃபார்ம் பண்ணுறது தான் எல்லாமே அப்படின்றத அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லித்தராங்க. ஒவ்வொருத்தவங்களும் கேர் எடுத்து சொல்லித்தராங்க. அண்ட் தென் பக்கத்துலேயே இருந்து எப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, நிறைய டெக்னிக்ஸ் எல்லாமே சொல்லி தருவாங்க. இன்னும் நிறைய நாங்கள் அட்வான்ஸாக படிச்சுக்கிட்டோம். வெரி குட் ஃபீல் தட் என்னாலே அச்சீவ் பண்ண முடியுங்கிற ஒரு லெவலுக்கு நான் வந்துட்டேன். அவங்க வந்து இப்போ மேக் ப்ராடக்ட் எங்கே ஒரிஜினலாக கிடைக்கும், எந்தெந்த ப்ராடக்ட் குவாலிட்டியாக எந்த கடையில் கிடைக்குங்கிறது முதற்கொண்டு எங்களுக்கு சொல்லித்தராங்க. அதே போல் நாங்கள் தேவைப்படுறதை கேட்குறது அவங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. வாட் ஐ லேர்ன் இன் ப்ளஷ், ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், க்ரியேட்டிவிட்டி, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். வேறு எங்கேயாவது பார்லரோ இல்லை மேக்கப் பண்ண போனாலோ ஐப்ரோ ட்ரிம் பண்ணிவிட்டு வாங்கம்பாங்க. நம்ம இதில் அது ஹலால் கிடையாது. ஸோ அதனால் நான் இங்கே வரைச்ச ஃபஸ்ட்டு நான் யோசித்தேன், இங்கே போனால் சொல்லிடுவாங்களோ, இங்கே அந்த மாதிரி கிடையாது. அதை எப்படி மறைச்சி மேக்கப் பண்ணணும், இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஐப்ரோ ஷேட் பண்ணக்கூடாது அப்படின்னு மேம் சொன்னது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது அப்படின்னு ரொம்ப நான் ஃபீல் பண்ணிட்டு தான் உள்ளே வந்தேன். பட் மேம் கொடுக்குற கான்ஃபிடென்ட்டால் என்னையாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் எனக்கு இப்போ வந்திருக்குது. மேம் ரொம்ப நல்லாவே சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி மேக்கோட மேக்கப்பும் சரி, அவங்க யூஸ் பண்ணுற பாபி ப்ரௌனு ஒவ்வொன்றோட ஷேடு, நம்பர்ஸ், அது எங்கே கிடைக்கும், எங்கே ஒரிஜினலாக இருக்கும், எந்த டைம்லேயும் அவங்கள அப்ரோச் பண்ணலாம்.
எங்களை சுற்றி ஒரு 10 சீனியர் மேக்கப் ஆர்டிஸ்ட் விட்டுருப்பாங்க. எங்கே நாங்கள் தப்பு பண்ணாலும் அவங்களும் அதை கரெக்ட் பண்ணுவாங்க, மேமும் கரெக்ட் பண்ணுவாங்க. ப்ளஷ்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே அந்த நாலேஜ் இருக்கும். பட் இங்கே வந்தால் எனக்கு ஒவ்வொரு டேயும் புது நாள், அதே மாதிரி ஒவ்வொரு மேஜிக் ஷோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. மேமோடைய அவங்க அதாவது 3rd day 4th day அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 18th day கேட்டால் கூட ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்த மாதிரி கேட்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. கிட்ட இருந்து ஒவ்வொரு ஹேர்ஸ்டைல்ஸும் சொல்லி தருவாங்க. ஹேர்ஸ்டைல்லாம் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போதுலாம் எனக்கு வந்து இப்படிலாம் நம்ம பண்ண முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மேம் கிட்ட வந்தப்போ தான் அந்த ஹேர்ஸ்டைல்ஸ் வந்து நம்மளாலும் பண்ண முடியும். இந்த சென்னையில் அந்த ஹேர்ஸ்டைல்ஸ் இல்லவே இல்லை, ஆனால் மேம் பண்ணி எங்களுக்கு எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஹேர்ஸ்டைல்ஸ் எல்லாமே சொல்லி தராங்க. இன்னொரு எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கிறது வந்து சந்தோஷி மேமோட லைஃப் லாங் நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். And the main thing is Santhoshi ma'am over here. She is giving importance to each and every individuals. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக மேமோட நான் கண்டினியூ பண்ணுவேன். தேங்க்யூ.